அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு பாக்கியங்களை அள்ளித்தரும் பாஸ்கர யோகம். இந்த யோகத்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில யோகங்கள் பல, அதில் முக்கியமானது சில. இப்படி இருந்தாலும் ஜாதகரை பொருளாதாரம், பதவி, நன்மதிப்பு என பல விஷயங்களை மேம்படுத்தி வாரி வழங்கும் யோகமாக சிறப்பு பெறுகிறது. சூரியன் என்ற ஆத்மகாரகனை மையப்படுத்தி வரக்கூடிய யோகம் என்றும், ஆத்மகாரகன் சூரியனுக்கு உதயன், ரவி, பகலவன், ராஜா, அசோகன், ஆதவன், ஆதித்யன், அருணன், வேந்தன், பரிதி, ஞாயிறு, அரிமா, கதிரவன், கோவன், அக்னி என இன்னும் பல நாமங்களுடன் இருந்து ஆத்மாவை மிரளச் செய்பவன் சூரியனே. அப்படிப்பட்ட சூரியனின் யோகம் பெரும் ஆற்றலுடன் கூடிய ராஜ யோகமாக பாஸ்கர யோகத்தை ஜோதிடம் சொல்கிறது. இந்த பாஸ்கர யோகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, சூரியன் நின்ற பாவத்திற்கு 12ஆம் பாவத்தில் சந்திரனும் 2ஆம் பாவத்தில் புதனும் இருக்க வேண்டும். மேலும் சந்திரனுக்கு கேந்திரங்கள் என சொல்லக்கூடிய லக்ன பாவம் 1, சுகஸ்தானம் பாவம் 4, கலத்திரஸ்தானம் என்ற பாவத்தில் 7, கர்மஸ்தானம் என்ற பாவத்தில் 10, வியாழன் என்று இருப்பதும், சந்திரனுக்கு திரிகோணங்கள் என்ன சொல்லக்கூடிய லக்ன பாவம் 1, பூர்வ புண்ணிய பாவம் 5, பாக்கிய பாவகம் 9 வியாழன் இருப்பதும் பாஸ்கர யோகமாகும். இந்த யோகத்தால் மேசராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது, பகைவர்களை வென்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எடுக்கும். கூட்டத்தை தலைமை தாங்குபவனாக இருப்பீர்கள். கோயில் கட்டுதல் போன்ற பாக்கியங்களை பெற்றவனாக இருப்பார்கள். ஆரோக்கியமானவனாகவும் நீண்ட ஆயுள் கொண்டவனாகவும் இருப்பார்கள். எந்த சவாலையும் எதிர்கொண்டு அதற்கு தீர்வு காணும் திறமை படைத்தவனாக இருப்பார்கள். அரசியல் தலைவர்களுக்கு இந்த யோகம் இருக்க பெற்றால் சிறந்த பண்புடையவராகவும் நேர்மை உடையவராகவும் இருப்பார்கள். இந்த யோகம் மேலும் மேன்மையடைய என்ன செய்யலாம் என்று பார்க்கும்போது, தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது சிறப்பு தரும். சூரிய நமஸ்காரம் என்பது சூரியனை நோக்கி வணங்குதல் மட்டுமில்லை, யோக பயிற்சியுடன் வணங்குதல். சூரிய ஒளி உடல் மீது விழும் வண்ணம் இருக்க வேண்டும்.